எக்ஸெல்ல பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பவர் பாயிண்ட் வரும். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு ஓப்பன் இருக்கு. இல்லைன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ரீசன்ட்டு ஷேடு ஓப்பன் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மேலே ரைட் சைட் கார்னரில் ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, அதுதான் புதுசாக ஒரு ஸ்லைடு கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புது ஃபைல் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட், ஒரு எம்டி டெம்ப்ளேட் எடுக்க போகிறேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஈஸி டு ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட் அப்ளை பண்ணி வைக்கணுமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேணான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டா எனக்கு வந்து ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எப்படி வந்து நம்ம லேப்டாப்பில் பார்ப்போமோ அதே மாதிரி வந்து இங்கே ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் வந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன மெனூஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எடிட் மெனு இருக்குது. இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் ஷோ இருக்குது, ஒரு எடிட் மெனு இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சேவ் இருக்குது, அடுத்தது வந்து சர்ச் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மெனூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ரைட் சைட் கார்னரை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம்னு ஒரு மெனு இருக்குது. ஹோமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸு, அது மாதிரி போல்டு, இட்டாலிக்கு, ஃபாண்ட் கலரு, ஃபார்மேட்டிங்கு, புல்லட்டு, நம்பரிங்கு, ஜஸ்டிஃபையு, அது மாதிரி லேஅவுட். இந்த லேஅவுட்டை வேணுன்னா சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம்டி லேஅவுட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹோம் மெனுவில் இருக்குது. அடுத்தது வந்து இன்சர்ட் மெனுவில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இன்சர்ட் மெனுவில் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. டேபிள் இன்சர்ட் பண்ணலாம், பிக்சரு, வீடியோஸ் இன்சர்ட் பண்ணலாம், ஆடியோ, ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இன்சர்ட் மெனுவில் இருக்குது. ஸ்மார்ட் ஆர்ட்டும் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ ஸ்மார்ட் ஆர்ட் இன்சர்ட் பண்ணோன்னா அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ அதனால் அது தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். திக்னஸ் வச்சு ஏதாவது வந்து ட்ரா பண்ணணுன்னா ட்ரா பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். அடுத்தது வந்து டிசைனில் பார்த்திங்கன்னா ஃபார்மோட பேக்ரவுண்ட் மாற்றுறது, தீம் நம்ம பார்த்தோம்ல அந்த தீமை மாற்றுறது, ஸ்க்ரீனோட சைஸை மாற்றுறது, அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அடுத்து வந்து ட்ரான்சிஷன்னா என்னென்னா ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகும்போது என்ன மாதிரி ட்ரான்சிஷன் வேணும், ஃபேடு வேணுமா, புஷ் வேணுமா, வைப் வேணுமா, ஷேப் வேணுமான்ற மாதிரி செலக்ட் பண்ணுறது ட்ரான்சிஷன். அடுத்து வந்து அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடுக்குள்ளார போடுற என்ன நம்ம டெக்ஸ்ட்டோ இல்லை வேறு ஏதோ இமேஜஸோ எது போடுறோமோ அதோட அனிமேஷன்ஸ் எப்படி வரணும், சில பர்டிகுலர் பேஜ்க்குள்ளார இருக்கிற அனிமேஷன்ஸ் எப்படி வரணுன்றது தான் அனிமேஷன்ஸு. ஸ்லைட் ஷோ, அதாவது பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா லாஸ்ட்லேருந்து எந்தெந்த ஸ்லைடை ஹைட் பண்ணோம் அது எல்லாமே வந்து இருக்குது. அடுத்தது ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுக்குறது. சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஸ்லைடை உங்களோட மேனேஜருக்கோ லீடுக்கோ அனுப்பிச்சு அவங்க ரிவ்யூ பண்ணி ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு ரிவ்யூ. இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது வந்து வியூவில் வந்து ஜூம் இன், ஜூம் அவுட் எல்லாமே இருக்குது. இத்தனை மெனு இருக்குது. சரி, இப்போ புதுசாக ஒரு இது போடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், வெளியில் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் பிக்சர்னு வருது. இன்சர்ட் பிக்சரில் ஃபோட்டோஸ் நான் வந்து ஒரு சின்ன சாம்பிளில் வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து சின்ன சாம்பிள் எடுத்துக்கிட்டு இந்த இந்த மாதிரி வந்து நான் வந்து என்னோடய பிபிடியை க்ரியேட் பண்ண போகிறேன். இதை நான் வந்து ஜஸ்ட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். இதே மாதிரி இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி க்ரியேட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து சைஸ் கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எனக்கு வந்து 3 என்ன வேணும்னா 3 சர்க்கிள் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இன்சர்ட் மெனுவில் நம்ம பார்த்தோம்ல ஷேப்ஸில் சர்க்கிள் ஷேப்ஸை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பு. இங்கே கீழே இருக்கிற அந்த ஐக்கானை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து அப்படியே மூவ் பண்ணிவிடும். ஸோ இதை வந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து 3 சர்க்கிள் வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நியூ கமெண்ட்டு, டூப்ளிகேட்டு, டெலீட்டு, காப்பி ஃபார்மேட் அண்டு எடிட் டெக்ஸ்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் வேணும். 3 சர்க்கிள் வேணும்ல, அதனால் டூப்ளிகேட். இப்போ இன்னொன்று எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டூப்ளிகேட் வரும். ஸோ 3 டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், 3த்துக்கும் ஒரு கலர் போட போகிறேன். ஓகேவா, 3த்துக்கும் ஒரு கலர் போட்டுக்கலாம். ஸோ மாற்றிட்டோமா, சப்போஸ் இது சேஞ்சஸ் வேணான்னா இது அன்டூ ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் 3த்துக்கும் செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும். 3த்துக்கும் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா
செலக்ட் பண்ண உடனே ஃபில்லுன்னு வருதுல்ல, அதில் ஒரு கலர் கொடுங்க. இதுக்கு ஒரு கலரு, மேலே இருக்கிற ஃபில்லுக்கு வேறு ஒரு கலரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிமிட்டட் கலர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா உங்களுக்கு கலர் வேணும்னா இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டைப் பண்ணணும். பிளான் அப்படின்னு டைப் பண்ணணும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டைப் வரும். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா பிளான் அப்படியே டைப் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதோட டெக்ஸ்ட் சைஸ் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஹோம் டேப் போயிடுங்க. ஹோம் டேப்பில் போயிட்டு இது 18 இருக்குல்ல, இதை வந்து ஒரு 32 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்டெப்ஸ். இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஸ்டெப்ஸ். அடுத்தது வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ இதோட சைஸை நம்ம மாற்றிக்கலாம். என்ன வேணுமோ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஹோமில் போயிட்டு இதோட சைஸ் அதே மாதிரி 32 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 32 வச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு பிக் சர்க்கிள் வேணும். இதை வந்து அப்படியே க்ளோன் கூட எடுத்துக்கலாம், இல்லை புதுசாகவும் எடுத்துக்கலாம். இதை வந்து டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணி இதோட சைஸை நல்லா பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு இதை வந்து பிக் கான்செப்ட் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா பிக் எடுத்துகிட்டு கான்செப்ட். இதில் வந்து எனக்கு பிக்குக்கு வந்து பெரிய லெட்டராக வேணும்னா அதோட ஷார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹோமில் போனோம்னா இதோட சைஸை மட்டும் நம்ம வந்து ஒரு 80 கொடுத்துட்டோம்னா பிக்குன்னு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண போனோம்னா நம்ம வந்து இதை வந்து இப்போ 3 சர்க்கிள் ரைட் சைடில் வரணும். ஸோ இதையே வந்து நம்ம அப்படியே டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இங்கே மூவ் பண்ணிட்டே போகலாம். அண்டு கொடுத்துட்டு இது ஒவ்வொருத்தவங்களுக்கு டச் வந்து டிஃபர் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? மூவ் பண்ணிட்டு இது ஒன்று அப்படியே ஜஸ்ட் இதுலேருந்தே ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு நம்ம டூப்ளிகேட் எடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒன்று. அடுத்து இதில் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்தால் இது ஒன்று. ஸோ இது ஒரு 3 டூப்ளிகேட் எடுத்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ 3த்துக்கும் ஒரு கலர் போட்டுக்கலாம். ஓகேவா? கலருக்கு பதிலாக இதில் எப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இப்போ இது ஜஸ்ட் வெளியில் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இன்சர்ட் பிக்சர்னு வரும். ஃபோட்டோஸில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜ், நான் வந்து ஒரு 2 இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த 2 இமேஜ் எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் உள்ளே வைக்க போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த இமேஜஸை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சுட்டு இந்த இமேஜஸ்க்கும் நமக்கு வந்து ஃபார்மேட் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இதையும் ஒரு காப்பி எடுக்கணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்திங்கன்னா இதையும் ஒரு காப்பி எடுத்துக்கும். ஓகே, இதோட சைஸை மாற்றணும், சேஞ்சஸ் மாற்றணும்னா ஸ்டைல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸ்டைல்ஸில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம். இமேஜுக்கும் வந்து ஸ்டைல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்தா சூப்பராக ஆகிடுச்சு. இங்கே டெக்ஸ்ட் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இதுக்கும் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஹோம் இன்சர்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்செப்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்க வேண்டியது தான். கான்செப்ட் டைப் பண்ணிட்டு அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹோமில் போயிட்டு இதுக்கு வந்து ஒரு 44 வச்சுட்டு பெருசு பண்ணிட்டு போல்டு வேணால் கொடுத்துக்கலாம், வேறு கலர் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே இது வந்து இதை வந்து நம்ம மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து போடுறதுக்கு ஜஸ்ட் டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இதை நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம வேணுன்றதை வச்சுக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இதோட 3 காப்பி எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து போட்டோம்னா நமக்கு தேவையானபடி இது வந்து சிம்பிள் கிராஃபிக்ஸு.
பட் ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து இமேஜஸ் மாதிரி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அது டெக்ஸ்டர்ஸ் மட்டும் வரா மாதிரி க்ரியேட் பண்ணனாலும் ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஜஸ்ட் இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு கான்செப்ட்டு, அடுத்து இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து இதுக்கு ஒரு கான்செப்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்துடுச்சு. நம்ம வேணுன்ற கலர் மாற்றுறதுக்கு இது ஃபாண்ட் கலரில் போயிட்டு நம்ம ஜஸ்ட் ப்ளூ கலர் மாற்றிடலாம் அதே மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபாண்ட் கலரில் ஜஸ்ட் போயிட்டு கலர் மாற்றிக்கலாம். ஓகேவா? இது ஒரு இமேஜ். சரி, எனக்கு வந்து இது மாதிரி தேவையில்லை, கிராஃபிக்ஸ்லாம் தேவையில்லை, இது வேணான்னா இப்போ வந்து நம்ம இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டெலீட். ஓகேவா? இப்போ டெலீட் பண்ணியாச்சு. இது ரெடி. அடுத்து ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு இமேஜ் வரும். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பிக்சர் போடணுன்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் போகலாம். போயிட்டு டிசைனில் ஃபார்ம் பேக்ரவுண்டில் ஒரு கலர், ஒரு ப்ளூ கலர் போட்டு இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு டிசைன் ஷேப் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப், எனக்கு இது மாதிரி ஒரு ஷேப் போடுறதுக்கு நான் வந்து ஒரு 4 ஷேப் கொடுக்குறேன். ஓகே, இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப்பு, டூப்ளிகேட், இது ஒரு ஷேப்பு. இது வந்து எனக்கு சின்னதாக ஒரு சென்டர் அலைனாக வரணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரணும் ஷேப்பு அப்படின்னா போட்டுக்கலாம். இது ஒரு டூப்ளிகேட் எடுத்து இதோட ஷேப். ஓகே, பேக் வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதோட ஷேப். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணி போடலாம், இல்லை நீங்களே வேணுனாலும் போட்டுக்கலாம். இதுக்கு கலர்ஸ்லாம் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்து இதை எப்படி சேவ் பண்ணலான்னா, இங்கே வந்து மேலே இருக்கிற ஆப்ஷனில் ப்ரெசன்டேஷன், டெஸ்ட் இல்லை ஏதோ ஒன்று அப்படி கொடுத்திங்கன்னா இங்கே வந்து சேவ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் பேக்கில் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரீசெண்டில் வந்துடும். இங்கே பேக் வந்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஓகே, இங்கே ரீசெண்டில் காமிக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.